மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். தேர்தல் குறித்த செய்திகள் தான் இன்றைக்கு நம்முடைய மையம் என்று சொன்னாலும் கூட அதோடு ஒட்டிய ஒரு விஷயத்தையும் நம்ம பேசிவிடலாம். என்ன அப்படின்னா, துரந்தர் 2 படம், அந்த திரைப்படம் குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். துரந்தருடைய முதல் பார்ட் என்பதே ஒரு மோசமான ஒரு இந்துத்துவ அஜெண்டா படம் தான். ஆனால் அதே நேரத்தில் நல்ல ஒரு கிராஃப்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி இப்போ துரந்தர் 2 திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. அதிலே பிரதமர் மோடி பதவியேற்பது, அதுக்கப்புறம் ஒரு பணமதிப்பிழப்பை அறிவித்தது போன்ற பல்வேறு விதமான காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் இதை வெளியிட வேண்டும், தேர்தலுக்கு பிறகுதான் இதை வெளியிட வேண்டும் என்று சொல்லி வழக்கறிஞர் ஷீலா என்பவர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கார். உயர்நீதிமன்றமும் நீங்கள் மனுவாக தாக்கல் செய்யுங்கள், இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஷோக்குள்ள போகும். இது முச்சந்திச்சூர், நான் உங்கள் சுகுணாதி வாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எழுபறி என்பது இன்னமும் திமுக கூட்டணியில் தொடர்கிறது. ஒருவர் வெளியேறியே விட்டார், வேல்முருகன். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள், நாங்கள் வெளியேறுகிறேன். ஒன்று நாங்கள் ஒரு சீட்டுக்கு மேலே அவங்க தரமாட்டேன்ட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்று சொல்லி ஒரு காரணம். இன்னொரு காரணம் நான் ஒரு 10 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தேன், அந்த கோரிக்கைகள் குறித்து அவர்கள் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, அவருக்கு எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கவில்லை, இன்னும் சொல்லப்போனால் எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கவில்லை என்பதற்காக அவர் வெளியேறி இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். கோரிக்கைகள் அப்படின்னா, யாராவது எலெக்ஷன் டயத்தில் கோரிக்கை வைப்பாங்களான்னு தெரியல. 5 வருஷம் ஆட்சி புரிஞ்சுருக்கிறாங்க. இவர் பல்வேறு விதமான கோரிக்கைகளை ஏற்கனவே முன்வைத்திருக்கிறார். வேல்முருகன் சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறாரு, வெளிப்படையாக பல பேட்டிகளையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாம் தேர்தல் பணிகளில் தான் கவனமாக இருப்பாங்களே தவிர அப்போ உட்காந்து யாரும் கோரிக்கைகளை பரிசீலித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அதனால் அவர் வெளியேறுவதற்கான ஒரு காரணமாக இதை சொல்லுகிறார் அப்படின்னு தான் நம்ம முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. எங்கே போகிறார் அப்படிங்கிறது தெரில. தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு தான். ஏன்னா விஜய் அவர் கழுவி ஊற்றிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பல மேடைகள் அவர் கழுவி ஊற்றிருக்கார். அப்படி இருக்கிற சூழலில் தாவேக்கா கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. அநேகமாக கைவிடப்பட்ட கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு கூட்டணியை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ராமதாஸ் இருக்கிற பக்கமும் போவாரா நானும் தெரில. போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னா அவர் அங்கேருந்தா வெளியில் வந்தவர் அப்படிங்கிறதுனால தாய் கழகத்துடன் கூட்டணி அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா 6வது முனை போட்டியாக வேல்முருகன் தலைமையில் சில சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், அவங்களுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையுமே இன்னும் நிறைவடையவில்லை. விடுதலை சிறுத்தைகள் இன்னமும் போய் அடுத்தடுத்த கட்டத்தில் பேச ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே திருமாவளவன் திமுக தலைமை என்ன சொன்னதுன்னு தெரில. திருமாவளவனும் நமக்கு குறைவான தொகுதிகள் தான் இருக்கும், அதனால எல்லாருமே வேட்புமனு தாக்கல் பண்ண வேண்டாம், விருப்ப மனு தாக்கல் செய்ய வேண்டாம்ங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் 2 முறை மாநில செயற்குழு கூட்டத்தை கூட்டி 6 தொகுதிகளிலிருந்து நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை அழைத்து பேசியிருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம், தோழர் கனகராஜ் போன்றவர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வெளியில் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு நிறைய கட்சிகள் சேர்ந்து விட்டதுனால வேறு வழிகளை 5 தொகுதிகள் தான் ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவெடுத்து விட முடியாது. மாநில செயற்குழு கூட்டத்தில் 6 தொகுதிகள்னு ஏற்கனவே முடிவு பண்ணிக்கிறனால மாநில செயற்குழு கூட்டத்தை கூட்டி கலந்தாலோசித்து விட்டு தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு அவருடைய மாநில செயற்குழு கூட்டம் நடக்கிறது அப்படிங்கிறனால அங்கே முதல்வர் சொன்னதை அவர்கள் முன்னாள் செயற்குழு கூட்டத்தில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத திமுக தலைமையிடம் பேசி ஒரு முடிவுக்கு வருவார்கள். ஒருவேளை 5 தொகுதிகள் அப்படிங்கிறத சிபிஎம் ஏற்றுக்கொண்டாலும் கூட அப்போ அந்த 5 தொகுதிகளில் நாங்கள் விருப்பப்படக்கூடிய தொகுதிகளை தாருங்கள் என்கிற வேண்டுகோளை வைப்பார்கள் என்று தான் நமக்கு தெரிய வருகிறது. அதனால் அநேகமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது முடிவடைந்திருக்கலாம், அல்லது நாளைக்கு முடிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. அடுத்த கட்டமாக விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் தேமுதிக அப்படிங்கிற மாதிரியான திமுகவுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைங்கிறது இந்த நிலைமையில் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்கும் எந்த கூட்டணியுமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உலக அதிசயமாக புதுச்சேரியில் அவங்களுக்கு கூட்டணிக்கு ஒரு ஆள் சிக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கூட்டணிகளுக்குமே ஒரு மாதிரி குழப்பமாகி தாவேக்கா வேட்பாளர் பட்டியலையே அறிவிச்சிட்டாங்க. அதில் 2 பேர் பிஜேபியிலேருந்து காலையிலேருந்து விலகி மத்தியானம் சேர்ந்து அவங்களுமே வேட்பாளராக, ஒருத்தரெல்லாம் அமைச்சராக இருக்கக்கூடியவர், முன்னாள் அமைச்சர். ஏன்னா இப்போ தேர்தல் நடக்கப்படுறதுனால அவங்களே இணைந்து அவர்களையும் வேட்பாளராக அவர்கள் அறிவித்து விட்டார்கள், 2 பெண்கள் உட்பட. அதுக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி அப்டேட் என்னென்னா, அவங்க நேயம் மக்கள் கழகம், அவங்க யாருன்னே நமக்கு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கட்சியோடு அவங்க கூட்டணி சேர்ந்திருப்பதனால அவங்களுக்கு சீட்டுகள் ஒதுக்குவதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் முதல்ல பல சிக்கல்கள் என்ஆர் காங்கிரஸ் இதெல்லாம் இருந்தாலுமே கூட அவங்க ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டாங்க. திமுக கூட்டணியில் பேசி 12 சீட்டு காங்கிரஸுக்கு திமுகவுக்கு அப்படிலாம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் என்னென்னா இல்லை தனித்தனியாக தாக்கல் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேல் கூட்டணி முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு வேட்புமனு வாபஸ் வாங்குறதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திமுக காங்கிரஸுக்கு இடையில பிரச்சனை இருக்குங்கிறத தாண்டி காங்கிரஸுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக வைத்தியலிங்கம் அவருடைய காங்கிரஸினுடைய சேர்ந்த வைத்தியலிங்கம் அவருக்கு ஆதரவாளருக்கு தான் அதிக சீட்டுகள் வழங்கப்படுகிறது. முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்த நாராயணசாமி அவருடைய ஃபேமஸானதே விமான நிலையத்தில் விரைவில் கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவா. அப்படி அதில் தான் பயங்கர ஃபேமஸான. அப்படி அவருக்கே சீட்டு கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அதனால கடுமையான போராட்டங்கள் கோஷ்டி முதல்ல காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திமுகவும் காங்கிரஸை வேற மாதிரி டீல் பண்ணிருக்காங்க. 28 சீட் அவங்க கேட்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு 10 அமைச்சர்கள் பதவி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ளே அடிச்சு செத்துருப்பாங்க யாருக்கு அமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ தூணிருக்கும் இடத்தில் துரும்பிருக்கும் இடத்தில் கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்கிற ஆன்மீகவாதிகள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ்னு ஒன்று அங்கே கோஷ்டி இருக்கும். அப்படிங்கிறனால அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறது. ஆக மொத்தம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இன்றைக்கு கூட முடிகிறது. வேட்புமனு தாக்கலே முடிகிறது. 2 நாட்களில் அதை பரிசீலனை பண்ணி அறிவிக்க போகிறாங்க வாபஸ் வாங்குறதெல்லாம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு முதல் புதுச்சேரி வரைக்கும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்பது ஒரு இழுபறியாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். கடந்த சில ஆண்டுகளாக நடந்த எல்லா தேர்தல்களோட இந்த தேர்தல்களில் தான் இந்த மாதிரி கூட்டணி யார் ஜெயிக்கிறாங்கிறதுக்கு முன்னாடியே கூட்டணியில் எந்த கட்சி இருக்குது, எந்த கட்சிக்கு எவ்வளோ சீட்டு, அது ஒத்துக்கலை இவங்க ஒத்துக்கலைன்ட்டு பல பஞ்சாயத்துகள். அதான் தமிழ்நாட்டில் இன்னும் நாட்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் நடக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யப்படுது. அப்படின்னாலும் பாண்டிச்சேரியில் நீங்கள் சொன்ன மாதிரி ரணகலமாக இருக்குது. அதாவது மிட் நைட்லலாம் சேனல் எடுத்து போட்டால் பிரேக்கிங் நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. யாரோ எங்கேயோ எதையோ பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்குது சூழல். முக்கியமான காரணம் திமுகவுக்கு இந்த முறை ஜெயிச்சே ஆகணும் அவங்க. அதனால கூடுதலாக சில கட்சிகளை சேர்த்தனால அவங்களுக்கு அந்த ஷீட் ஷேரிங்ல நல்ல பிரச்சனைகள். பாஜக கடந்த தேர்தல் வரைக்குமே ஓரளவு அதிமுக தலைமையின் கீழ் அப்படின்ட்டு வெளியில பேருக்காச்சு இருந்தாலும் இந்த தேர்தல் அவங்க வெளிப்படையா என்டிஏ தலைமையில கூட்டணி அப்படிங்கிறனால என்டிஏ அதிமுக 2 மிகப்பெரிய கட்சிகள் அப்படின்ட்டு அவங்கள ஃபீல் பண்ணிக்கிட்டு அதுல கூட்டணி தீட்டு திறனுக்கு நீ கொடு நான் கொடுன்ட்டு அவங்களுக்குள்ள யார் பெரிய கட்சி, அதுல யாருக்கு என்ன சீட்டு அப்படிங்கிறதுல பிரச்சனை. இதுக்கு நடுவில் தாவேக்கான்னு ஒரு புதிய கட்சி. அவங்க கூட்டணிக்கு வருவாங்களா போக மாட்டாங்களா, கடைசி நேரத்தில் தனித்து நிற்கிறாங்க அப்படின்ட்டு பல குளறுபடிகள் பல பிரச்சனைகள் நடக்குது. தாவேக்கால நம்ம தாவேக்கா தான் பாண்டிச்சேரியில் தேர்தல் நடக்க போகுது. மற்ற கட்சியாச்சும் வேட்புமனு தாக்கலாச்சும் ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்கா இன்னும் வேட்பாளர் பட்டியலே வரலையே அப்படின்ட்டுலாம் சொல்லிக்கிட்ட டைம்ல முதல் வேட்பாளர் பட்டியல் தாவேக்கால தான் நேற்று ஈவினிங் வெளியானுச்சு. அதில் என்னன்னாக்கா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் கழிச்சு ஒரு முதல் முறையாக ஒரு பொது தேர்தலில் போட்டியிடுறாங்க. அதுக்கான வேட்பாளர் பட்டியல் ஒன்று வெளிவருது. அதுலேயே விஜய் கையெழுத்து இல்லை. அது இந்த இது ஸ்டாம்ப் அடிச்சு தான் வந்திருக்கு. அவருக்கு அதில் கையெழுத்து கூட போட முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிஸியாக இருக்காரு. தேர்தலை விட அவருக்கு என்ன முக்கியமான வேலை, மக்கள் பணி தான் இனிமேலே ஃபுல் டைம் ஜாப்னு சொன்னவருக்கு கையெழுத்து போடக்கூட நேரம் இல்லாமல் நேற்று எங்கேயோ வேற வேலையில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பட்டியல் வந்துச்சு. பட்டியல் வந்தவனே குளறுபடிகளும் ஆரம்பிச்சிருச்சு. இமீடியட்டாக ஒருத்தர் பேட்டியெல்லாம் கொடுத்து 5 கோடி ரூபா என்கிட்ட பணம் கேட்டாங்க, 5 கோடி ரூபா இல்லை, இமீடியட்டா எப்படி 5 கோடி கொடுக்கறது அப்படிங்கிறனால வேற ஒருத்தர் வேட்பாளரை போட்டாங்க. அவருக்கும் இந்த தொகுதிக்கு சம்பந்தமே கிடையாது. நான் தான் 20 ஆண்டுகளா விஜய் பிரியமானவளேன்னு படம் பேரெல்லாம் சொன்னாரு. அப்பையில இருந்து நான் விஜய் கூட இருக்கேன் அப்படின்ட்டும் பஞ்சாயத்துகள் ஆரம்பிச்சிச்சு. சாமிநாதனா புதியவன் சொல்லிட்டு கட்சி முக்கிய பொறுப்பாளர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நபர்கிட்ட 5 கோடி ரூபாய் பணம் கேட்கறாங்க. இதுல நீங்க சொன்ன மாதிரி 30 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல். அதுல 2 மகளிர் தான் இருந்தாங்க. மகளிர் பாதுகாப்புன்ட்டு வாய்க்கிலேயே பேசுறவருக்கு 2 மகளிர் கொடுத்தாங்க. இதையும் தாண்டி முக்கியம் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை அதுல அப்படின்ட்டும் முக்கியமான இஷ்யூவா போயிட்டு இருந்துச்சு. 5 பேர் பாஜகல இருந்து வந்தவங்க, அதிமுகல இருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு 5 பேர் அதுல மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க. அதுல ஒரு பகுதி பாண்டிச்சேரியோட ஒரு பகுதி விசாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கு ஒரு தொகுதி. அதுல தோட்டா ராஜுன்னு ஒருத்தருக்கு தாவேக சார்பா சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நேற்று வேட்பாளர் பட்டியெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே அவர் அங்க பிரச்சாரத்தெல்லாம் ஆரம்பிச்சு உங்கள் வேட்பாளர் தோட்டா ராஜு அப்படின்ட்டு அங்க ஊர் ஃபுல்லா பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கு தாவேக்காவோட முதல் தேர்தல், மாற்றத்திற்கான தேர்தல் அப்படி போயிட்டு இருக்குங்க. வேட்பாளர் பட்டியலில் விஜய் கையெழுத்து போடல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி விஜய் வெளியில் வர மாட்டேங்கிறாரு, மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாருங்கமே. நான் முதலமைச்சர் ஆன பிறகு கிராமமாக வருவேனாரு. அது மாதிரி முதலமைச்சர் ஆன பிறகு எல்லா வீட்லேயும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் கையெழுத்து போட்டு தருவாரு அப்படின்னு சொல்லி நம்புவோம்.
ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் சிக்கல்கள் நீடித்தாலும் கூட கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டார்கள் அப்படிங்கிறது உறுதி. இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் அதுதான், அவங்க போக மாட்டாங்கிற தைரியத்தில் தான் நீங்கள் வந்து இவ்வளோ குறைச்சி பேசிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற விமர்சனங்களும் திமுக நோக்கி வீசப்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நிலையில் ஏஎன்எஸ் நிறுவனத்துடைய ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு 44.9% திமுக பெறுவதற்கான வாய்ப்பு, திமுக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கடுத்து அதிமுக கூட்டணி 38.5%, தமிழக வெற்றி கழகம் 9.7%, நாம் தமிழர் கட்சி 4.8% பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அநேகமாக இது ஓரளவுக்கு யதார்த்தத்தை ஒட்டி இருக்கிறது அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா பல கருத்து கணிப்புகள் நம்ம பார்க்குறோம். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து என்னத்த வேணாலும் எழுதி போட்டுக்கிறாங்க. எல்லாத்தையும் கூட்டணும்னா 180 எல்லாம் வருது. சமயங்கள் சதவீதம் என்றாலும் 100 தான். திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகங்கிறது அதிகபட்சம் 9%, 10% பெரும். அப்படி பெற்றால் கூட ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஆனால் முதல்ல அந்த கட்சி வந்து வருகிறது. 8% விஜயகாந்த் பெற்றார். அதை தாண்டி தமிழக வெற்றிக்கழகம் பெறுகிறது அப்படின்னா அது பெரிய சாதனை தான். இத்தனைக்கும் விஜயகாந்த் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணியிருந்தார். இவரெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கையெழுத்தே போடாமல் இருக்கா, அப்படி ஒரு 10% பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது பெரிய சாதனை தான். நம்ம யூகிக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை வந்து கண்டிப்பாக விஜயனுடைய வருகை பாதிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் 6%, 8%, 4%, 5% குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் இதை அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்கிறது. தாவேக்காவும் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கான செயல்பாடுகள் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு. அது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு விதமான மனித உரிமை மீறல்களில் அதுவுமே மிக முக்கியமான மனித உரிமை மீறல். பலருமே அதை கடுமையாக கண்டித்தார்கள். பொதுமக்கள்கிட்ட இருந்து மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் வரைக்கும் கடுமையான கண்டனங்களை சந்தித்த அந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு வரப்போகிறது. முதல்ல காலையில்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் மாலை 4 மணிக்கு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறப்போ அந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக அந்த காவலர்கள் மீது கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இது வந்து அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது வந்து நீதிமன்றத்தை கூட சொல்ல முடியாது. இதுதான் வழக்கு நடந்து இப்போ தீர்ப்பு வரப்போகிறதுங்கிறப்ப இப்போ இதை டைவெர்ட் பண்ண பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்கிறாருன்னா, நெல்லையிலே ஒரு கொலை, பட்டியலத்தை சேர்ந்த ஒரு விவசாயி அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார். அவர் கொலை நடந்து ஒரு 6 நாட்கள் ஆகிவிட்டன. இன்னமும் வந்து யார் கொலை செய்தார்கள் என்பது வந்து கண்டுபிடிக்கவில்லை. யாருமே கைது செய்யப்படவில்லை. இந்த வருத்தத்தில் வந்து அவங்களுடைய மகள், அவங்க வந்து ஒரு நர்ஸாக வேலை பார்க்க, அவங்க தூக்கு போட்டு தற்கொலை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தி. இது வந்து நம்ம வந்து பேப்பரில் பார்க்குறோம். உண்மையிலே வருத்தத்தை அளிக்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி இதை எடுத்துகிட்டு திமுக அரசு ஆட்சியில் பார்த்தீங்களா, ஒருத்தர் இறந்துட்டாரு, அதை வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கலை, 6 நாளில் குற்றவாளியை கண்டுபிடிக்காதனால கைது செய்யப்படாதுன்னா அவங்களுடைய மகள் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கார். ஆனால் என்ன அவர் மறந்துட்டார் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து திமுக அரசுங்கிறது காபந்து அரசு தான். எப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதோ அப்பயே காவல்துறைங்கிறது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டிலேருந்து போயிடுச்சு. இப்போ குற்றச்சாட்டுகளை கண்டிப்பாக இன்றைக்கி திமுக அரசு மேலே நீங்கள் வைக்க முடியாது. நடந்தது தவறு, காவல்துறை மேலே நீங்கள் குற்றச்சாட்டு சுமத்தலாம். காவல்துறை இன்னும் இது வீரியமாக செயல்படலை, கைது செய்யலை அப்படின்னு குற்றச்சாட்டலாம். ஆனால் திமுக அரசு அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. திமுக அரசுடைய கண்ட்ரோல்லே வந்து காவல்துறை கிடையாது அப்படிங்கிறது கூட ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு தெரியலைங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் என்னென்னா சாத்தான்குளம் ஜெயராஜ் வந்து பேசணும், இப்படி டைவெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்படி அதனால் தந்திரங்கள்லாம் வீணாகி விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. ஓகே, கடைசியாக 2 விளையாட்டு செய்திகளை சொல்லி முடித்துக்கொள்ளலாம். ஒன்று என்னென்னா, மோடி ஒரு மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார். நேற்று இந்தியாவில் அதிக நாட்கள் பிரதமராக இருந்தவர் அப்படிங்கிற சாதனை மோடி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரா காந்தி தான் அதிக நாள் இருந்தார், அதை தாண்டி இருந்திருக்காருன்னு. அதிக நாட்கள் பிரதமராக இருந்திருக்காரு, அதிக நாட்கள் இந்தியாவில் இருந்திருக்காரா அப்படிங்கிறத கேள்வி. எத்தனை நாள் இந்தியாவில் இருந்தார் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. இன்னொன்று, பிரதமராக அவர் என்ன செயல்பட்டார் அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய கேள்வி. அதாவது இந்த சொல்லுவாங்களே வந்து ஆலை இல்லாத ஒரு இழுப்பை புதுவ சர்க்கரைங்கிற மாதிரி எதிர்க்கட்சி பலவீனமாக, காங்கிரஸ் பலவீனமாக இருக்குதுங்கிறனால அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டிருக்கார். இன்னொன்று பார்த்தோன்னா, அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இதெல்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கப்ப யாரும் எதிர்பாராத புதிய திருப்பமாக சரத்குமார் தன்னுடைய ஆதரவாளர்களை சந்தித்து சமத்துவ மக்கள் கட்சி வந்து நைட் 2 மணிக்கு கலைச்சிட்டு வந்து சேர்ந்தோம். ஆனால் பாருங்கள், எனக்கும் எந்த பொறுப்புமே கொடுக்கல, என் மனைவிக்கும் கொடுக்கல, இங்கே ஆதரவாளர்களுக்கு சீட்டு தருவாங்களா இல்லையான்னு தெரில, எல்லாருமே பயங்கர வருத்தத்தில் இருக்கிறார்கள், அதிருப்தியில் இல்லை, நான் ஆதங்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்னு இருக்கிறாரு. அவங்க வேற வந்து சமத்துவ மக்கள் கட்சியை பழையபடி திரும்பி சிவாஜி அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி திருப்பி சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிச்சிருவோமா, நைட்டு தான் கிடச்சப்போ நைட்டு ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஆலோசனைகள்லாம்
பலமான ஆலோசனைகள்லாம் நடைபெற்றிருக்கிறது. நயனா நாகேந்திரன்ட்ட வேற போய் கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி சரத்குமார் தனியாக நிர்வாகிகள் சந்தித்திருக்கிறாரே, இது சரியாகிறப்ப இதில் என்னங்க தப்பு இருக்குது, என்னை கூட நிர்வாகிகள் தனியாக சந்திக்கிறாங்கன்னு இருக்காரு. இவர் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் ஏற்கனவே அந்த கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில் சேர்ந்துட்டார். பிஜேபியில் சேர்ந்த பிறகு சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகள் சந்திக்கிறார், கலைச்ச கட்சியோட நிர்வாகிகளை சந்திக்கிறாருன்னா மாநில தலைவர் சொல்கிறாரு அவர் பாட்டு செஞ்சுப்பாரு, என்ன தப்புங்கிறாரு. இப்படி ஒரு கட்சியை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. கலைத்த கட்சியினுடைய நிர்வாகிகளை ஒரு முன்னாள் தலைவர் சந்திக்கிறார், இந்நாள் கட்சியுடைய தலைவர் அதை அங்கீகரிக்கிறார்னு. அப்புறம் இன்னைக்கு போய் நயனா நாகேந்திரனை சந்தித்து ஏதோ மனுவெல்லாம் கொடுத்துருக்கா, அப்படி எங்களுக்கு சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து கொடுத்துருக்கிறேன்னு பரிசீலிப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. பல காமெடிகள் நம்ம இனிமேல் தேர்தல் நெருங்க தேர்தல் முடியும் வரை பார்க்க போகிறோம். அப்படிங்கிற அடிப்படையில் சரத்குமாருக்கு அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாம் நன்றிகளை சொல்லிவிட்டு தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பு இருங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்.